ஃபேம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஸோ குட். இன்னினே வீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங்காக நம்மளோட லாஃப்ட் விசிட் பண்ணலாம் நம்ம மாடிக்கு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ரெயின் வரும்னு நான் நினச்சேன். நைட்டு கண்டிப்பாக ரெயின் போய் நினச்சேன். நேற்று ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜ் ஃபுல்லாகவே காலி பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து நான் வந்து பட்டு என்ன பண்ணேன், மரத்தையும் இதையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடிங் கேஜை போயிட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீடிங் கேஜை க்ளீன் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்யறதுனால அதோட வேஸ்ட் மேலே அந்த வாட்டர் போனால் அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ்க்கு வந்து ரொம்ப இதுவாகி ஸ்னேக்ஸ் வரதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதனால ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் எவ்வளோக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் நம்ம காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கர்ண கேஜை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். கர்ண கேஜ் தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மழையில் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதுக்கு தான் ஒரு சூப்பராக பிளான் போட்டு அந்த கேஜை நம்ம காப்பாற்ற வேலை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கர்ண கேஜ் ஃபுல்லாக கீழே மேலே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஃப்ட்டுக்கு போயாச்சு. ஹோமோட அடல்ட் லாஃப்ட்டுக்கு போயிட்டு அந்த லாஃப்ட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கீழே மேலே க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம போய் கேஜஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் உங்கள் லாஃப்ட் எப்பயுமே க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா